நான் கேட்குறேன், திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தினமும் காலில் குளிச்சு சந்தன பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு ஃபார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். நான் கேட்கல, எப்ப ட்விட்டர்ல கேட்டிருக்கான். ஐடி பேர் சொல்லணுமா? இடுமாவனம் கார்த்தி. சிறைக்குள்ள உட்கார்ந்து பயிற்சியே இவங்களை எப்படி பேசணுங்கிறதா பயிற்சியே. சீமானுக்கு சொத்து எப்படி வந்துச்சு? சீமானுக்கு கார் எப்படி வந்துச்சு? நல்லா கேட்டுருவேன். நான் நல்லா கேட்டு சீமானுக்கு கார் எப்படி வந்துச்சு கேட்கறல. டேய், நீ உண்மையிலே உனக்கு சூடு சொரணை வெக்கம் மானம் இருந்தா கலைஞர் குடும்பத்துக்கு எப்படா இவ்வளவு சொத்து வந்து கேட்கிற தெம்பம் திராயம் உனக்கு இருக்க? உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹம்மர் கார் எப்படி வந்தது? KN நேரு தமிழ்நாட்டுக்கே வராத இந்தியாவுக்கு வராத லேண்ட் க்ரூசர் காரை வாங்குறாரு 3.5 கோடிக்கு. எப்படி KN நேருக்கு பணம் வந்தது? எல்லாரும் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இடம் வாங்குவான். இவன் இடத்த வாங்கிட்டு அதில் பஸ் ஸ்டாண்டு கட்டுறான் KN நேரு திருச்சியில். இதை கண்டிக்க ஒருத்தன் இல்லை. குரலற்றவர்களின் குரல், மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்கள், என்ன மண்ணாங்கட்டி பத்திரிகையாளர், என்ன மயிலாடுதுறை பத்திரிகையாளர், இவெல்லாம் பத்திரிகையாளர். அந்த சீமானை கேள்வி கேட்கறது மிரட்ட சீமான், உருண்ட சீமானை மிரட்டிய பத்திரிகையாளர். உன்னை எங்க அண்ணனாக்குள்ள உன்னை விட்டாரு. அந்த இடத்துல நான் இருந்தேன்னு வை, உன் நிலைமையே வேற. நீ பத்திரிகையாளர் ஆடா. முதல்ல பத்திரிகையாளர் என்றால் திமுக தவறுகளை சுட்டி காட்டுவியா? கேள்வி கேட்பியா? திமுக குடும்பத்துக்கு சொம்படித்து விட்டு நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணுது. அதிகாரத்தில் இல்லாத கட்சி, பணம் இல்லாத கட்சி. ஆனா எங்க கிட்ட என்ன இருக்கு? அசாத்தியமான துணிச்சலும் அளவற்ற வீரமும் எங்க கிட்ட இருக்கு. என் அன்பிற்குரிய சொந்தங்களே, உலகத்துல ஒவ்வொரு கட்சியிலையும் பாசறைகள் இருக்கும். இப்ப நாம் தமிழர் கட்சினா இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை, ஊழல் ஒழிப்பு பாசறை, லஞ்ச ஒழிப்பு பாசறை, விவசாய பாசறை இருக்கு. திமுக இளைஞர் அணி, சுற்றுச்சூழல் அணி, மகளிர் அணி இருக்கு. அப்படி ஒரு கட்சியில் இந்த மாதிரி பாசறைகள் இருக்கும். உலகத்திலேயே இளைஞர் பாசறை, மகளிர் பாசறை போல பாலியல் பாசறை என்று வைத்துக்கிற ஒரே ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான். பாலியல் பாசறை, வாரத்துக்கு ஒரு ஆடியோ, வாரத்துக்கு ஒரு வீடியோ. ஐடி விங்க போல ஆடியோ வீடியோ லிங்க்னு ஒரு அமைப்பு வச்சிருக்கான். அக்கான்னு சொல்லுவான், அப்புறம் களி ஊத்துவான். அப்படி ஒரு கட்சி என் தமிழ்நாட்டில் அறம் சார்ந்து இருக்கிற தமிழர்கள்ட்ட ஜெயிக்க முடியாது. மோடி என்னதான் வணக்கம் மேரா தேஸ்மே அமரா பூஸ்மேன்னு பேசினாலும் இங்க எடுபடாது. மோடி திருவள்ளுவரை வாழ வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லயும் திருக்குறள் பேசிக்கிட்டு இருக்காரு. உண்மையிலே திருவள்ளுவர் மட்டும் உயிரோடு இருந்தா அவர் கையில வச்சிருக்கிற ஆணி எடுத்து நட்டு மண்டில நறுக்கரை இறக்கிடுவார். காசி தமிழ் சங்கத்தில் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பேசிய பேச்சு இருக்கிறது, போட்டு பாருங்க. அந்த பேச்சை கேட்ட நம்மளே என்ன பண்ணுவோம்? ஐயோ, இன்னும் நம்ம தமிழ் பேசலடா, வேண்டாம்டா தமிழ் அப்படின்னு நினைச்சோம். அந்த அளவுக்கு தமிழை அவமானப்படுத்தி விட்டுருக்கான். அப்ப அவனுக்கு தெரியுது தமிழ்நாட்டுக்குள்ளே பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியாது. அது அதிமுகவோட கூட்டணி வச்சதுனால, நயினார் நாகேந்திரனுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததுனால, வானதி சீனிவாசனுக்கு வட இந்தியன் ஓட்டு போட்டதுனால, MR காந்திக்கு நாகர்கோயிலில் தனிப்பட்ட செல்வாக்கு இருந்ததுனால வெற்றி பெற்றார்களே ஒழிய, தமிழ்நாட்டில் மானம் உள்ள பச்சை தமிழ ஒருத்தன் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டான். அவனுக்கு தெரியும். GST என்ற ஒரு மோசமான திட்டத்தை கொண்டு வந்து ஒட்டுமொத்த சிறு குறு தொழிலாளர்களை நாசமாக்கி நாடு முழுக்க அத்தனை நிறுவனங்களையும், பொதுத்துறை நிறுவனங்களை தனியாருக்கு தாரை வார்த்து அம்பானி அதானி என்கிற 2 முதலாளிகள் காலில் ஒட்டுமொத்த இந்தியாவையும் அடக வச்ச இந்த பயலுக்கு ஓட்டு போட மாட்டான்னு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? வட இந்தியனை உள்ள இறக்கி 1.5 கோடி பேரை இறக்கி அவனுக்கு வாக்குரிமை கொடுத்து, அவனுக்கு ரேஷன் கார்டு கொடுத்து, அவனுக்கு ஆதார் அட்டை கொடுத்து, தமிழ்நாட்டில் தங்க வச்சு அவன் மூலமாக எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை வெல்ல வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போட்டு உள்ள இறக்கியிருக்கான். இதுதான் உண்மை, இதான் யதார்த்தம். அதை மௌனமா மூடிக்கிட்டு எப்போதும் போல திமுக கட்சி வேடிக்கை பார்க்குது. எதை பத்தியும் கவலை இல்லை. கேரளாவிலே அன்பிற்குரிய சொந்தங்களை ஏன் எதிர்க்கிறோம் என்று நீங்கள் கேள்வி கேட்பீர்கள். கேரளாவிலே தமிழ்நாட்டை சார்ந்த சென்னை சில்க்ஸ் என்ற ஒரு நிறுவனம் கேரளாவில் கூடிய எர்ணாகுளத்திலே தன்னுடைய கிளையை திறக்க விரும்புகிறது. அப்படி கிளையை திறக்க போகிற பொழுது கேரளாவை சார்ந்த அமைப்புகளும் அங்கே இருக்கிற அதிகாரிகளும் சென்னை சில்க்ஸோடு ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்ன தெரியுமா? கேரளாவில் நீங்கள் சென்னை சில்க்ஸை நடத்துங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் 95 விழுக்காடு மலையாளிகளை வேலைக்கு சேர்த்தா மட்டும்தான் உன் நிறுவனத்தை கேரளாவில் துறக்க அனுமதிப்போம் என்று சொல்றான். ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் இருந்த மலையாளி. அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் மலையாளி, மானமுள்ள மலையாளி. நான் நேசிக்கிறேன். எந்த சேட்டு கேரளமானோ எந்த CM விஜய நான் போயிடலான்னு பார்க்கறேன். நான் நல்ல சிவப்பா இருக்கேன், மீசை வேற அவங்க மாதிரி இருக்கு.
இவங்க கூட கிடந்து மாரடிக்கிறதுக்கு அவன் ஜெயிலில் வர வாரத்தில் 2 தடவை மீன் போடுறான். இங்க பரதேசி பயலுக ஜெயிலை பத்தி பேசணும். இன்னைக்கு வர்றேன் வச்சுக்கிறேன். இது அதுக்கு தானே என் தம்பி கூட்டு வந்திருக்கான். நல்ல தம்பி நீ உங்களை கொளுத்த தண்டா. இது திமுகவோட கோட்டை ஆவடி. அந்த கோட்டையில ஓட்டைய போட தண்டா சீமான் தம்பி வந்திருக்கிறோம். அந்த கோட்டையில சென்னையில் ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அதை சொல்லிக்க, ஃபில் பண்ணிக்க. ஒரு பெரிய ஸ்லாங் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணிக்க. நீ அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். நான் கண்ணியமா பேசக்கூடிய ஆளு. திருவனந்தபுரத்திலே சென்னை சிக்ஸ் போகிற பொழுது 95 விழுக்காடு மலையாளிகள் இருந்தால் மட்டும்தான் அங்க திறக்க விட்டா. இது சத்தியம். நீ யூடியூப்ல தட்டிப்பாரு, கூகுள்ல சர்ச் பண்ணிப்பாரு. கர்நாடகாவுக்கு தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழ் முதலாளி போத்திசுடி நிறுவனம் பெங்களூர் திறக்கிறோம். பெங்களூர் போத்திஸ் என்று போட்டு பாரு. பெங்களூருக்கு போகிறது 2016ஆம் ஆண்டு போத்தீஸ் திறக்கப்படுகிறது. எங்க ஊருக்காரர் தான் போத்தீஸ்காரரு. அப்படி போகிற பொழுது கர்நாடகாவை சார்ந்த அமைப்புகளும் கன்னட ஆளும் கட்சிகளும் போத்தீஸோடு ஒப்பந்தம் போடுறது என்ன தெரியுமா? நீங்கள் நிறுவனத்தை நடத்துங்கள், பிரச்சனை இல்லை, கிளையை திறங்கள், பிரச்சனை இல்லை, ஆனால் 100 விழுக்காடு கன்னடர்களை வேலையில் அமைத்தால் மட்டும்தான் திறக்க விடுவான். ஏன்? அவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த கன்னட. நீ சொல்றத நான் சொல்ல மாட்டேன். தட்ஸ் ஆல் மை லார்ட். அப்போ மலையாளிக்கு இருக்கிற மானம் ரோசம், கன்னடருக்கு இருக்கிற மானம் ரோசம் தமிழ்நாட்டில் பிறந்த நமக்கு இருக்கணும். நான் யாரையும் சொல்றேன், நமக்கு இருக்கணும். நாம நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவர்களாக இருந்தா இந்த வட இந்தியுடைய வருகையை கண்டிச்சு தமிழ்நாடு முழுக்க பேரழிச்சியா நம்ம நிக்கணும். இது சென்னை என்கிற இந்த நகரம் யாருடைய நகரம்? செயினுடைய நகரமா, தெலுங்கனி நகரமா, வடக்கணி நகரமா? இல்ல உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அப்பா ஸ்டாலின் அவருடைய அப்பா தாத்தா கலைஞருடைய சொந்த ஊரா? யாருடைய ஊர்? இது கருப்பர் நகரம். இது தமிழருடைய பூர்வீக பூமி இந்த சென்னை. அந்த சொந்த மண்ணை சார்ந்தவன் எங்க இருக்கிறான்? செம்மஞ்சேரியிலும் கண்ணகி நகரில் இருக்கிறான். அடுக்குமாடி குடியிருப்புல சென்னையை பூர்வீகமா கொண்டவன். ஆனா சேட்டு மார்வாடி வந்தவன் போனவன் நொந்தவன் எல்லாம் அடுக்குமாடி குடியிருப்புல அழகான வீட்டுல செயின் அபார்ட்மெண்ட்ஸ், ஒன்லி ஃபார் செயின்ஸ். செயின் அபார்ட்மெண்ட். ஒரு வீடு 2.5 கோடி 3 கோடி. வேளச்சேரி ஏரியா போனா அபார்ட்மெண்ட் முழுக்க யாரு? வட இந்திய. ஆனா சொந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் ஊருக்கு ஒதுக்குறமா தூக்கி வெளியே போட்டு எங்க வெள்ள வருமோ அங்க கொண்டு போட்டிருக்கான். வேலை இல்லாத இடத்துல வேலை தேடி போகணுமா அவனுக்கு 30 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் பயணப்படணும். இந்த சென்னை என்கிற இந்த ஊரை அழகாக மாற்றியவர்கள், இந்த சென்னையை செதுக்கியவர்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட நம்முடைய சொந்தங்கள். இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட, பிற்படுத்தப்பட்ட, புறக்கணிக்கப்பட்ட சமூகமா இருக்கக்கூடிய இந்த மண்ணின் பூர்வகுடி மக்கள் வெளிப்படையா சொன்னா பறையர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இந்த சென்னையை செதுக்கியது. இது சத்தியம். அவன் தான் சென்னையோட பூர்வகுடி, ஆதிகுடி, தமிழ்குடி. அவன் தான் செதுக்கிறான். அவனுடைய ஊர் இது. மற்றவங்களுக்கு சொந்த மொழியை நினைக்காதீங்க. அவன் தான் உழைச்சான். அவன் தான் உழைக்கிற சமூகம். அவன் தான் உழைச்சான். இதை ஏத்துக்கொள்ளணும். ஆனா அவன் இன்னைக்கு புறக்கணிக்கப்பட்டு, ஒதுக்கப்பட்டு, நசுக்கப்பட்டு கிடக்கிறான். பறையருக்கு ஒரு அமைச்சர், பல்லர் சமூகத்துக்கு ஒரு அமைச்சர், தெலுங்கருக்கு 9 அமைச்சர். இதைத்தான் நாங்கள் கண்டிக்கிறோம். இந்த வருகை மட்டுமல்ல, இந்த வருகையும் கண்டிக்கிறோம். 9வது அமைச்சராக இன்னொரு தெலுங்கு அமைச்சர் வந்திருக்காரு உதயநிதி, அதையும் கண்டிக்கிறோம். வட இந்தியன் வருகை மட்டுமல்ல, தமிழர் அல்லாத எல்லோருடைய வருகையும் கண்டிக்கிறோம். அதையும் சேர்த்தான் கண்டிக்கிறோம். தம்பி கார்த்தி சொன்னது போல சத்தியமாகவே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு எதுவுமே தெரியாதுன்னு கார்த்தி சொல்லும்போது நான் யோசிச்சு பார்த்தேன், ரிவைண்ட் பண்ணி பார்த்தேன், பேக்வேர்ட்ல போனேன். அது இது இல்ல. அரசு அமைச்சரான உடனே ஒரு ஹாக்கி விளையாட்டு போட்டியில ஒரு அரங்கம் அமைச்சு வச்சிருக்காங்க. முன்னாள் ஹாக்கி வீரர் ஐயா பாஸ்கர்னு ஒருத்தர், அவர் போய் பேசுறாரு. இது என்ன ரூல்ஸா? இது இப்படி பண்ணணுமா? என்ன ஹாக்கி வீரர்களுடைய யாருமே உட்காரலையே, ஏன் அப்படின்னு கேட்டா ஐயோ அடிச்சிருவாரோன்னு பயம். செக் பண்ணி பார்த்தா பேம்பஸ் நனைஞ்சிருக்கும். நீ செக் பண்ணி பார்த்திருந்தா டவுசர்ல போயிடுவாங்க. தெரியாது. உண்மையிலே நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் போயிட்டு திராவிடம்னா என்னன்னு கேட்குறாங்க. படிச்சுக்கிட்டு இருக்கேன், வந்து வச்சுக்கிறேன்டா உன்னைய. தெய்வமே, அண்ணன் திராவிடத்தை பத்தி பயங்கரமா விளக்கிட்டு இருக்காரு. தெய்வமே, இந்த கேள்வியை மட்டும் நீ கேட்காம இருந்தா உன் காலில் விழுந்துருவேன். தெய்வமே, கடல்ல அறுத்து. அண்ணன் பயங்கரமா பெரியாரை பத்தி பேசிட்டு இருக்காரு, இவர் இங்க தெரியாதுடா, படிச்சுக்கிட்டு இருக்கேன். தெய்வமே, நாளைக்கு வாடா, நாளைக்கு வா அப்படி அந்த மாதிரி கதை தான். வாடா ஏரியாக்கு வாடா. என்கிட்ட கேட்ட எங்க அண்ணன் கருப்பழனி இருக்கான், கேட்டு பாடுறா. என் தம்பி ராஜீவ்காந்தி
இந்த கருப்பழனியப்பன் பீஸும் ராஜீவ்காந்திங்கிற பீஸு தான் இப்போ உதயநிதி ஸ்டாலினுக்கு வந்து கண்டென்ட் பீஸு. இந்த பீஸுக்கு வீணா போன பீஸு. இதுகளுக்குமே ஒன்றும் தெரியாது. இதுக்கு யூடியூப்பையும் வாட்ஸ்அப்பையும் பார்த்துட்டு பேசுற பீஸு, புத்தகத்தை படிக்காது. இந்த பீஸு இதுக்கு கண்டென்ட் எழுதி கொடுத்து அதை உட்காந்து அறகுறையா படிச்சுக்கிட்டு நீட்டை நீக்குகிற ரகசியம் எங்ககிட்ட தான் இருக்கு. இப்போ போய் கேட்குறாங்க, அந்த ரகசியத்தை நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்? நான் பெத்த தாயிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தேன், ரகசியத்தை வெளியிட மாட்டேன். அம்மா துர்காமாட்ட சத்தியம் பண்ணி கொடுத்தாச்சு, ரகசியத்தை நாங்கள் காப்போம். ஏன்னா ரகசிய காப்ப பிரமாணம் எடுத்துருக்கிறோம். அதனால நீட் தேர்வு ரகசியத்தை வெளியிட விட முடியாது. அப்போ எப்போ விடுவீங்க? அது நேரம் வரும்போது விடுவோம். எப்போ நேரம் வரும்? விடும்போது வரும். எப்போ தருவ? வரும்போது தருவோம். அது மாதிரி தான். எவ்வளவு கூத்து பாருங்க. நாங்கள் வந்து கருணாநிதி என்னுடைய பேரன் ஐயா ஸ்டாலினுடைய மகன் என்பதற்காக உதயநிதியை புறக்கணிக்கலாமா? இது மனு தர்மம் இல்லையா என்று சில அறிவு நாணயங்கள், சில்லறை நாணயங்கள், சில பிசிறுகள் கேட்குது. அவருடைய பேரன் அவருடைய மகன் என்பதற்காக நாங்கள் வந்து புறக்கணிக்க விரும்பல. உதயநிதி ஸ்டாலின் இருக்கக்கூடிய ஒரு தகுதியை சொல்லு. ஒரு தகுதி. கலைஞர் கருணாநிதி அவர்கள் 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் அவர் தமிழை நேசித்தார், தமிழில் எழுதினார், ஏதோ பாடினார், கவிதை எழுதினார். உண்மையிலே ஒரு அறிஞர் தான், ஒரு பேரறிஞர் தான். என்ன? தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் தன் குடும்பத்துக்கு பயன்படுத்தினார். தன்னுடைய தமிழ் புலமை அத்தனையும் திருடுவதற்கும் கொள்ளையடிப்பதற்கும் பயன்படுத்தினார். தன்னுடைய அத்தனை சக்திகளையும், அத்தனை ஆற்றலையும், அத்தனை சமயோகித புத்திகளையும், அத்தனை சாணக்கிய தளங்களையும் எப்படி திருடுவது, எப்படி கொள்ளையடிப்பது, ஊழல் செய்வது, எப்படி மறைப்பது, சர்க்காரியா கண்ணிலே எப்படி மண்ணை தூவது என்பதற்காக கண்டுபிடித்தார், பயன்படுத்தினார். அதுவும் ஒரு திறமை தானே. எங்க திருடுறது முக்கியம் இல்லைங்க, திருடல மாட்டிக்காம திருடுறது முக்கியம். தப்பு செய்யறது முக்கியம் இல்ல, தடையில்லாம செய்யறது எவ்வளவு பெரிய டேலண்ட். இப்போ அம்மையார் சசிகலாவும் ஜெயலலிதா அவர்களும் 66 கோடியா, 66 கோடிக்கு ஊழல் பண்ணிட்டு 4 வருஷம் அந்த அம்மா போயிட்டு பத்தி உருட்டு வந்திருக்கு. சசிகலா அம்மா, சின்ன தாய், புரட்சி தாய், தெய்வ தாய் போய் பண்ணிட்டு வந்திருக்காங்க, வீரத்தாய். வெறும் 66 கோடிக்கு 4 வருஷம். எங்க ஆளு 1967 ஆரம்பிச்சு 2016 உயிரோடு இருக்கிற வரைக்கும் எத்தனாயிரம் கோடி. ஆசியாவுடைய 2வது பெரிய பணக்காரன்றாங்க. சன் டிவி, கலைஞர் டிவி, கே டிவி, ஆதித்யா டிவி, சூர்யா டிவி, உதயா டிவி என்று எத்தனை பத்திரிகைகள், எத்தனை கோடி, எத்தனை வீடு, எத்தனை பொண்டாட்டி, எத்தனை பிள்ளை, எத்தனை வப்பாட்டி, ஃப்ளோல வந்துருச்சு. அத்தனை இருந்தும் வெளியே தெரியல. 8ஆப்பு படிக்கும் போது அன்பிற்குரிய சொந்தங்களை 8ஆப்பு படிச்சுக்கிட்டு இருக்கேன். தினத்தந்தி படிக்கிற பழக்கம் எனக்கு அப்பவே உண்டு. எங்க தாத்தா திமுக காரரு. தினத்தந்தியில போட்டிருக்கேன் முதல் பக்கத்தில், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய துணைவியார் தயாள் அம்மாளோடு அறிவாளர் ஏதோ ஒரு இடத்துல சந்திச்சார். 4வது பக்கம் திருப்பினா கலைஞர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய அங்க வந்து மனைவியார்னு போட்டுருந்துச்சு. மனைவியார் ராஜாத்தி அம்மாள், மனைவியார் தயாள் அம்மாள், இங்க துணைவியார் ராஜாத்தி அம்மாள். கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா முதல் பக்கத்தில் பேரை தந்தி டிவிக்கார மாற்றி கீத்தி போட்டானா, தந்தி பேப்பரு முதல் பக்கத்தில் மனைவியார்னு போட்டுக்கு, 4வது பக்கத்தில் துணைவியார்னு போட்டு இங்கே ஆச்சிட்டு போய் கேட்டேன். எங்கள் ஊரில் எங்கள் ஆச்சுன்னா பாட்டி ஆச்சிட்டு போய் ஆச்சு என்ன இது மாதிரி போட்டிருக்க, வேற வேற பேர் இருக்கு, இங்கே மனைவின் இருக்கு, துணைவிக்க அவளுக்கு 2 பொண்டாட்டி, உங்க தாத்தா மாதிரியே. எங்க தாத்தாவுக்கு 2 பொண்டாட்டி. ஏன்னா அவங்கள பொறுத்தவரை என்னன்னா, நான் 2 கட்டுறேன்னா நீ 2 கட்டிக்க. ஏன்னா அப்போ தானே கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் 3 கட்ட நீ 3 கட்டிக்க, நான் மணல் கொள்ள அடிக்கிறேன் நீ மணல் கொள்ள அடிச்சுக்க, நான் கனிம உலமா நீயும் கனிம உள்ளது கொள்ள அடிச்சுக்க, என் பிள்ளை வாரிசா உன் பிள்ளையும் வாரிசு அப்படின்னு எப்ப கட்சிக்காரன் கேள்வி கேட்க மாட்டான். கட்சிக்காரங்க சூடு இருக்காது, சொரணம் இருக்காது, வெக்க இருக்காது, மானம் இருக்காது, எதுவும் இருக்காது. இப்போ வரைக்கும் இல்ல. இருந்திருந்தா நேரு போயிட்டு உதயநிதி மட்டுமல்ல இன்ப நிதியும் வாழ்கன்னு சொல்லுவாரா? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தால், தன்மானமும் சுயமரியாதையும் இருந்தால், விபி ராஜன்ங்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 2 முறை சட்டமன்றத்தை இருந்தவரு உதயநிதி ஐயாவை அமைச்சராக்கிட்டோம். எங்க ஐயா சின்ன ஜமீன், எங்க ஐயா இன்ப ஐயாவையும். டேய், சிவாஜி கணேசன் கூட இப்படி நடிக்கலடா. இந்த கரகாட்டக்காரன் படத்துல சண்முக சுந்தரம் ஐயா, அக்கா அக்கா போலீஸ் நீ நெஞ்சிலே மிச்சுக்க ரத்த ரத்தமா வந்ததுக்க ரத்த ரத்தமா அப்படிமா சேம் டோனு. எங்க ஐயா இன்பையாவையும் ரத்த ரத்தமா இன்பையாவையும் ஐயா. எப்பேற்பட்ட இனம் பாருங்க, எப்பேற்பட்ட இனம், எப்பேற்பட்ட இனம். இந்த இனத்துல பிறந்துட்டு இப்படி அடிமைகளாக, அதுவும் கொத்தடிமைகளாக, நாங்கள் கருணாநிதி குடும்பத்திற்கு நீ முழக்கம் போடு, கோஷம் போடு, தப்பு சொல்லல. கருணாநிதிக்கு நீ வாழ்க ஒழிக கோஷம் போட்ட, கருணாநிதிக்கு அடிமையா இருந்த, அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா கருணாநிதி உண்மையிலேயே தண்டவாளம், ரயிலே இல்லாத தண்டவாளத்தை தலைய வச்சாரு, வச்சாலும் புகழ் அடைஞ்சாரு.
வெறும் 66 நாட்கள் ஜெயில இருந்தாலும் பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்புகள் பள்ளிகள் நடுவினிலே பாட்டை போட்டு புகழ் அடைஞ்சாரு. தமிழ்நாட்டை ஆண்டாரு, முதலமைச்சராக இருந்தாரு, ஏதோ பண்ணாரு, ரைட்டு. அவருக்கு நீ வந்து வாழ்க ஒழிக கோஷம் போட்ட. சார் ஸ்டாலின் மரியாதைக்குரிய கலைஞருடைய மகன், கலைஞர்கிட்ட இருக்கிற அறிவில கொஞ்சம் கூட இல்லைனாலும் பரவாயில்லை, கொஞ்சமாவது இருக்கு அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களை சொல்ற அளவுக்கு இருக்காரு. தண்ணி மேல லாரி ஏத்தி ஹைட்ரோ பைட்டாக்கி, ஆகவே அந்த வகையில் தலைவர் அவர்களே தளபதி ஏதோ ஒன்று பேசி ஏதோ ஒன்று பண்ணி பஸ் பண்றாரு. அகர முதல் எழுத்து ஆது அந்த மகள் அந்த மாதிரி அது அப்படி பண்றாரு. சரி, அவருக்கு நீ அடிமை வாழ்க உதவி ஸ்டாலின் வாழ்கன்னு கோஷம் போட்ட, ஒரு முழக்கம் போட்ட, ஒரு ஓகே 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 ஓகே. நான் கேட்கிறேன், திமுகவில் வெள்ளை வேட்டி கட்டி வெள்ளை சட்டை போட்டு தினமும் காலில் குளிச்சு சந்தன பொட்டு வச்சு கருணாநிதியோட படத்தையும் ஸ்டாலின் படத்தையும் வச்சுட்டு பார்ச்சுனர் கார்லையும் இன்னோவா கார்லையும் போறிய உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்றிய உன் பொண்டாட்டி மூஞ்சில எப்படா முழிக்கிற? எப்படி முழிக்கிற? வெக்கமா இல்லையா? சோறு தானே திங்கிற அப்படின்னு ட்விட்டர்ல 4 பேர் கேட்டிருக்கான். நான் கேட்கல, எப்ப ட்விட்டர்ல கேட்டிருக்கான். ஐடி பேர் சொல்லணுமா? இடுமாவனம் கார்த்தி. அத ஒருத்தர் ரீட்வீட் பண்ணிருக்கான். அவன் யாருன்னா அபுபக்கர் அபிஷியல். அத ஒருத்தன் ஹார்டின் போட்டிருக்கான். அவன் பேர் நல்ல தம்பி சே. என்னைய மட்டும் கோர்த்து விட்டு எல்லா பேரும் வெளியிருப்பீங்களா? இந்த தடவை போனா எல்லாம் சேர்ந்து போறோம். தனியா போய் போர் அடிக்குது. போன செட்டோட போவோம். வடிவேல் சொல்ற சேர்ந்து போ, ஒன்னா போ. நான் இந்த முடிவு பண்ண போனேங்க அண்ணன் ஜீமானையும் சேர்த்து கூட்டு போறதுதான். ஜாலியா இருக்கணும். சும்மா தனியா போய் ரொம்ப போர் அடிக்குது. அப்படி ஒரு கொத்தடிமை கூட்டமாக மாறிய கூட்டம் ஸ்டாலின் வாழ்க, உதயநிதி ஸ்டாலின் வாழ்க, இன்பநிதி வாழ்க, துன்பநிதி இப்போ வந்து உதயநிதி ஸ்டாலின் வாழ்கன்ட்டாங்கல்ல, அடுத்து இன்பநிதி வாழ்கம்பா. அப்புறம் இன்பநிதியுடைய மகன் துன்பநிதி வாழ்கம்பா. அப்புறம் துன்பநிதியுடைய மகன் துயரநிதி வாழ்கம்பா. அப்புறம் துயரநிதிய மகன் இதயநிதி வாழ்கம்பா. இது வரணும் வை, இது வரலன்னு வை. இது நடக்க கூடாதுன்னா நீ செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், என் அன்பிற்குரிய மக்களே, பாபர் ஆண்டார், பாபருக்கு பிறகு பாபருடைய மகன் ஹிமாயூன் ஆண்டார், ஹிமாயூனுக்கு பிறகு அவருடைய மகன் அக்பர் ஆண்டார், அக்பருக்கு பிறகு ஜஹாங்கீர் ஆண்டார், அதன் பிறகு ஷாஜகான் வந்தார், அப்புறம் அவுரங்கசீப் ஆண்டார். அது மன்னராட்சி. இங்கே சுந்தர சோழன் ஆண்டார், அதன் பிறகு அவருடைய மகன் ராஜராஜ சோழன் ஆண்டார், அதன் பிறகு ராஜேந்திர சோழன் ஆண்டார், அதன் பிறகு குலோத்துங்க சோழன் வழிவழி வந்தார்கள். அது என்றால் மன்னராட்சி. ஆனால் கருணாநிதி, ஸ்டாலின், உதயநிதி, இன்பநிதி வந்தார்கள் என்றால் தமிழக நாங்கள் நாக்க பிடிங்கிட்டு சாகிறதாடா? நாக்க பிடிங்கிட்டு உங்களுக்கு உண்மையிலே மான, ரோசம், வெக்கம், சூடு, சொரண இருந்தால், நல்ல தமிழ் தாயினுடைய உடம்பிலே ரத்தம் உங்கள் உடம்பிலே ஓடுவதாக இருந்தால், இந்த ஆட்சிக்கு இதோடு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி. இவனுக்கு போட்டி பாஜக கிடையாது. இவனுக்கு போட்டி பாஜக கிடையாது. பாஜக டம்மி பீஸ். இவன் கேட்கிறான், வாட்சி புல்ல காட்டு, வாட்சி புல்ல காட்டு. வாட்சி புல்லு ரொம்ப முக்கியமான நாட்டுக்கு. வாட்சி புல்லு பஞ்சமி நிலத்துடைய டாக்குமெண்ட் எங்கடா? வாட்சி புல்ல காட்ட சொல்றல. எங்களுடைய பூர்வகுடி மக்களுடைய பஞ்சமி நிலம் 30,000 ஏக்கர், அதனுடைய டாக்குமெண்ட் பட்டா எங்கடா? நீ வாட்சி புல்ல கேட்கிற மானங்கிட்ட பரேசியே அப்படின்னு ட்விட்டர்ல ஒருத்தன் கேட்டிருக்கான். நான் பார்த்தேன். கோகார பையலா இருக்கான். அவன் பேர் என்னன்னு தெரியுமா? ஹிம்லர். ஒருத்தன் கேட்டிருக்கான், பஞ்சமி நிலம் என் மக்களுடைய நிலம், என் பூர்வகுடி மக்களுடைய நிலம், ஆதி தமிழ்குடி பறையர் சமூக மக்களுடைய நிலமான பஞ்சமி நிலத்துடைய டாக்குமெண்ட் எங்க? அந்த 30,000 நிலம் எங்க? வெள்ளக்காரன் கொடுத்த நிலத்தை எங்க? அதை ஆட்டையை போட பாக்குறியா? அதை ஆட்டையை போட்டுதான் அறிவாலயம் கட்டிருக்கியான்னு ஒரு பையன் ட்விட்டர்ல போட்டிருக்கான். நான் கேட்கல. நம்ம எதுக்கு திமுக பத்தி பேசணும்? திமுகவுக்கு நமக்கு என்ன அங்காளி பங்காளி சண்டையா இல்ல மாமச்சான் சண்டையா? இன்னொருத்தன் கேட்கிறாங்க மானங்கிட்ட கேள்வி, ஊரடங்கு காலத்தை மதுக்கடை எதற்கு அடித்தட்டு மக்களுக்கு 5,000 ரூபாய் வழங்கு என்று சொன்னீர்களே, ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடையை பூட்டுவீர்கள் என்று சொன்னீங்களே, இன்னைக்கு வீதிக்கு வீதி மதுக்கடையை திறந்துக்க இந்த மானங்கிட்ட பொழப்புக்கு நீங்க நாண்டுகிட்டு சாகலாமே என்று ஒருத்தன் யூடியூப்ல கேட்டுக்கிறான். எவனு தெரியல. ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரத்தில், தேர்தல் அறிக்கையில விவசாய நிலத்தை வேறு ஒரு பயன்பாட்டுக்கு எடுக்க மாட்டோம் என்று தேர்தல் அறிக்கையில் 54 பக்கத்தில் சொன்னீங்களே ஐயா ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் உண்மையிலே கலைஞர் கருணாநிதியின் மகனாக இருந்தால் இன்னைக்கு
பரந்தூர் விமான நிலையத்தில் சாலைக்கு 5500 ஏக்கரை எடுக்க மக்கள் போராடி கொண்டிருக்கார்களே, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை மூடுறீங்களே, இது உங்களுக்கு வெக்கமா இல்லையா? சூடு இல்லையா? சொரணை இல்லையா? சுய மரியாதை இல்லையா? தன்மானம் இல்லையான்னு பேஸ்புக்ல ஒருத்தன் பதிவு போட்டிருக்காங்க. ராஜபாண்டியன் இவன ஒருத்தன் போட்டிருக்கான். நம்ம இந்த கேள்வியெல்லாம் நம்ம கேட்க மாட்டோம். நம்ம டீசெண்டா பேசிட்டு கொள்கைகளை விளக்கிக்கிட்டு கோட்பாடுகளை பேசிக்கிட்டு தத்துவங்களை சொல்ல முடியும். இந்த மாதிரி கேள்வியை நம்ம கேட்க மாட்டோம். ஒருத்தன் கேட்டிருக்கான், எப்படி இருக்கு பாருங்க, ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி அது நல்ல வாய், ஆட்சிக்கு வந்துட்டா அது நார வாய். 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி காலையில தானப்பா இந்த வாயால லட்சுமி மாதிரி இருக்குன்னு சொன்னேன், அது வேற வாய், இது நார வாய் மாதிரில. அதே மாதிரி ஸ்டெர்லைட்டிலே படுகொலை, இது ஸ்டெர்லைட் படுகொலை என்பது காவல்துறையுடைய அராஜகம். சொன்னது யார் தெரியுமா? நம்முடைய மரியாதைக்குரிய தானை தலைவர், தன்மான தலைவருடைய மகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதைத்தான் தம்பி இடுமானம் கார்த்திக் அரைச்சிட்டம் கொண்டு சொன்னாரு. 14 பேர் துள்ள துடிக்க கொலை செய்யப்பட்டார்கள், கொதிச்சிருந்தாரு. ஆக எடுபடி பழனிசாமி பதவி விலகலோ? ஆக அந்த வகையில் பழனிசாமி அவர்கள் ஒரு கோர தாண்டவத்தை ஒரு குத்துயிரும் கொலையுருவாக ஸ்டெர்லைட்டில் நடத்திருக்காரு. அதில் வன்மையாக கட்டிக்கிற எடப்பாடி பழனிசாமி பதவி விலகணும். அந்த வகையில் நம்ம ஆட்சிக்கு வருகிற பொழுது அவர்களுக்கான தீர்வு வழங்கப்படும் சொன்னாரா இல்லையா? யூடியூப்ல தானே பேசக்கூடாது, அதுக்கு தாண்டா மேடை போட்டு பேசுறோம். யூடியூப்ல பேசினா முதலமைச்சரை வந்து அவதூறு பரப்புறான். எங்க அண்ணன் 4-5 பேர் வந்திருக்காங்க, சிறைக்குள்ள உட்கார்ந்து பயிற்சி எடுத்து, சிறைக்குள்ள உட்கார்ந்து 6 மாதம் 3 இருந்தோம்ல 6 மாசம் பயிற்சியே, இவங்களை எப்படி பேசணுங்கிறதா பயிற்சியே. அன்றைக்கு அப்படி பேசிய வாய் இன்றைக்கு அதிகாரத்துக்கு வந்தபோது நாங்கள் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க மாட்டோம் அந்த காவலர்கள் மீது என்றால் இது என்ன? இது பச்சை துரோகம் இல்லையா? தூத்துக்குடி மக்களுக்கு அந்த ஸ்டெர்லைட்டை வச்சுதானா கனிமொழி என்கிற அந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சிங்க. ஸ்டெர்லைட்டை காட்டி காட்டி, ஸ்னோலின் படத்தை காட்டி, இங்க அனிதா படத்தை காட்டி வெக்கமா இல்ல? இளவு வீட்டில் எப்படி காரியம் பண்றீங்களே, இளவு வீட்டில் சம்பாதிக்கிறீங்களே, இளவு வீட்டில் அனிதாவுடைய மரணத்தை வைத்தும், ஸ்னோலின் மரணத்தை வைத்தும், ஸ்டெர்லைட் படுகொலையை வைத்தும், பொள்ளாச்சி சம்பத்தை வைத்தும் இப்படி பெண்களை வச்சு பொழைச்சிங்களா அயோக்கிய பயலா என்று யூடியூப்ல ஒருத்தன் வீடியோ போடுறான். அதுக்கு என்னடா பதில் வச்சிருக்கிற? என்ன பதில் வச்சிருக்கிற? கேள்வி கேட்டா நம்மளை திருப்பி கேட்கறது இல்ல. குரலற்றவர்களின் குரல், மாற்றத்திற்கான பத்திரிகையாளர்கள், என்ன மண்ணாங்கட்டி பத்திரிகையாளர், என்ன மயிலாடுதுறை பத்திரிகையாளர், இவெல்லாம் பத்திரிகையாளர். அந்த சீமான கேள்வி கேட்கறது மிரட்ட சீமான், உருண்ட சீமான், சீமானை மிரட்டிய பத்திரிகையாளர். உன்னை எங்க அண்ணனாக்குள்ள உன்னை விட்டாரு, அந்த இடத்துல நான் இருந்தேன்னு வை, உன் நிலைமையே வேற. நீ பத்திரிகையாளர் ஆடா? முதல்ல பத்திரிகையாளர் என்றால் திமுக தவறுகளை சுட்டி காட்டுவியா? கேள்வி கேட்பியா? திமுக குடும்பத்துக்கு சொம்படித்து விட்டு நாம் தமிழர் கட்சியை டார்கெட் பண்ணுது. அதிகாரத்தில் இல்லாத கட்சி, பணம் இல்லாத கட்சி. ஆனா எங்ககிட்ட என்ன இருக்கு? அசாத்தியமான துணிச்சலும் அளவற்ற வீரமும் எங்ககிட்ட இருக்கு. வேற எவனுக்கு இந்த தைரியம் துப்பு இருக்கு? இத்தனை முறை ஜெயில போட்டிருந்தா ஒரு நாள் ஜெயில இருந்ததுக்கே ஓடி போயிருவானுங்க. ஜெயில அவ்வளவு மோசம். தமிழ்நாட்டு நாடு மட்டும் மோசம் இல்ல, சிறையை போல ஒரு கேவலமான சிறை இந்தியாவில இல்ல, தமிழ்நாட்டு சிறை போல. அதுவும் புழல் சிறை இருக்கு பாருங்க, ஒட்டுமொத்தமான பொறுக்கி பயனுடைய கூடாரமாக புழல் சிறை இருக்கு. ஒரு வாரத்துக்கு புழல் சூப்பரண்டுக்கு மட்டும் 1 கோடி ரூபாய், 1 கோடி ரூபாய் கொடுக்கணும். புழல் சூப்பரண்டு பேரோட சொல்றேன், கிருஷ்ணராஜ் என்கிற ஒரு சூப்பரண்டு, கிருஷ்ணகுமார் புழல் சூப்பரண்டு. என் மேல வழக்கு கூட போட்டோம், நான் எவிடன்ஸ் வச்சுக்கிறேன், ஆதாரம் வச்சுக்கிறேன். ஒரு வாரத்திற்கு 1 கோடி ரூபாய் லஞ்சம். இதுல இருந்து பிசிபி என்கிற சிறை கேண்டீன்ல இருந்து மட்டும் ஒரு கட்டு பீடி 350 ரூபாய் ஜெயில. இது யாருக்கு போகுது? சூப்பரண்டுக்கு, டிஏஜிக்கு, டிஜிபிக்கு, அமைச்சருக்கு போகுது. இதாட நல்ல ஆட்சியா? இதான் திராவிட மாடல் ஆட்சியா? லஞ்சம், கலெக்ஷன், கரப்ஷன், கமிஷன், கலெக்ஷனற்ற, கமிஷனற்ற, கரப்ஷனற்ற நாட்டை உருவாக்கும் என்று சொன்னீர்களே மரியாதைக்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இன்னைக்கு புழல் சிறை லஞ்ச கூடாரமாக அந்த சூப்பரன் ஒரு லஞ்சவாதியாக மாறியிருக்கிறாரே. உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? உங்க சொந்தக்காரங்களை விட்டு வச்சிருக்கீங்களா? அவரும் தெலுங்கு, நீங்களும் தெலுங்குனால உள்ள போட்டு நம்மள சும்மா, நான் உள்ள போட்டு சும்மா இல்ல, எவன் எவ்வளவு திருட்டு பைய, எவன் எவ்வளவு கொள்ளடிக்கிறான், எவனுக்கு எவ்வளவு பங்கு போகுது எல்லாத்தையும் பட்டியல் போட்டு வச்சுக்கிறோம்.
ஒரு நாள் இந்த அதிகாரம் தமிழர்களுடைய கையிலே, அண்ணன் சீமானுடைய கையிலே சிக்கிற பொழுது எவன் லஞ்சம் வாங்கினானோ, எவன் ஊழல் வாங்கினானோ, எவன் சின்ன பொண்டாட்டி பெரிய பொண்டாட்டி பேர்ல சேர்த்து வச்சு அத்தனையும் சேர்த்து வச்சு புடுங்குவான். நீ மொத்தமா தமிழ்நாட்டில் வாழ்றதுக்கு எவ்வளவு தேவைப்படும்? 100 கோடி. அமைச்சர், தமிழ்நாட்டுடைய அமைச்சரை கூப்பிட்டு, ஐயா ஒரு 10,000 15,000 கோடி நீங்க வச்சிருக்கீங்க, உங்களை பார்த்துட்டோம். நீங்க ஒரு 30 வருஷம் நீங்க வாழ்வீங்க, ஒரு 40 வருஷம் கூட வாழ்ந்துக்கோங்க. உங்க பையன் உங்க பேரன் 3 கோடி சேர்த்து ஒரு 500 கோடி எடுத்துக்கோங்க. 9,500 கோடி பேங்க் அப்ப இங்க போட்டுங்க. அப்படி கொடுக்க முடியலன்னா ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்கயா. சிவாஜி படத்தை வர மாதிரி ஆபீஸ் ரூம்ல வெயிட் பண்ணுங்கயா. அது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. தமிழ்நாட்டில் ஐயா மரியாதைக்குரிய சைலேந்திர பாபு அவர்கள் மீது எனக்கு மிகப்பெரிய மதிப்புண்டு, மிகப்பெரிய மதிப்புண்டு. எதை பற்றியும் கவலைப்படாது நிம்மதியா இருக்கக்கூடிய ஒரே ஒரு மனுஷன் ஐயா சைலேந்திர பாபு அவர்கள் மட்டும்தான். எதை பத்தியும் கவலைப்பட மாட்டார். அவர் பாட்டில் சைக்கிள் எடுத்துட்டு விழுப்புரத்துக்கு போயிட்டு வந்துட்டு, இது நல்லா இருக்கு, நல்ல மனுஷன், நல்லா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், 100 வருஷம் வாழணும் நம்ம வாழ்த்துறோம். அந்த சைலேந்திர பாபு அவர்கள் காவல்துறை அடித்தால் சுட்டு விடுங்கள் சொல்ற. உண்மையிலே காவல்துறை பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள். நாட்டிலே காவல்துறைக்கு பாதுகாப்பு இல்லை. திமுக குண்டர்கள் காவல்துறையை அடிக்கிறார்கள். திமுக குண்டர்கள் காவல்துறையிடமிருந்தே லஞ்சம் பெறுகிறார்கள். திமுக குண்டர்கள் காவல் நிலையத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டு அப்பாவி மக்கள் மீது அவதூறு வழக்கை போட்டு என்னை போன்றவர்களை சிறைப்படுத்துகிறார்கள். திமுக குண்டர்கள் காவல்துறைக்கு பெரிய பாதிப்பு இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு காவல்துறை திமுக குண்டர்களை பற்றி கவலைப்படாமல் சைலேந்திர பாபுடைய உத்தரவின்படி திமுக குண்டர்கள் மணல் அள்ளினால் சுடுங்கள், திமுக குண்டர்கள் கனிமவளம் கொள்ளையடித்தால் சுடுங்கள், திமுக குண்டர்கள் கவுன்சிலர் புருஷன் பேர்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணினால் சுடுங்கள். அன்பிற்குரிய காவல்துறை மக்களே, அண்ணன்களே, தம்பிகளே, என் மாமன்மார்களே, மச்சான்மார்களே, மாமானோட தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்ற உரிமையான மாமன்மார்களே, மச்சான்மார்களே, தயவு செய்து இனிமேல் சைலேந்திர பாபு ஐயா சொன்னதை கேட்டு திமுக குண்டர்கள் தவறு செய்தால் துப்பாக்கி எடுத்து நெத்தி போட்டு வச்சு சுடுங்க. உங்களுக்கு ஆதரவாக தமிழ் பிள்ளைகள், உங்கள் தம்பிமார்கள் நாங்க நிக்கிறோம். எவன் கேப்பான்னு பார்ப்போம். திருச்சியில மணல் கொள்ள, கன்னியாகுமரியில கனிமவள கொள்ள, சென்னை முழுக்க ரவுடிசம், அங்க தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அந்த பேர் ராஜாவா, அதான் அவரே போயிட்டு ஒரு தனியார் நிறுவனத்தில் போயிட்டு பாத்துருவோமா, நீ வெளியே வருவலடா சங்கு அறுத்துருவன்றாரு. அந்த மாதிரி ஆட்கள் தனியார் நிறுவனங்களை, தனியார் முதலாளிகளை, அப்பாவி மக்களை, கனிம வளத்தை, மணல் கொள்ளையை எடுக்கிற திமுக குண்டர்களை, அன்பிற்குரிய காவல்துறை சொந்தங்களே, சைலேந்திர பாபு ஐயாவுடைய அந்த கோரிக்கை நிறைவேற்ற சுட்டு தள்ளுங்கள். மக்களை விடுங்க, மக்கள் பாவம். அப்பாவி மக்கள் ஹெல்மெட் போடாம வந்தா ஃபைன். அப்பாவி மக்கள் பாவம். லைசன்ஸ் இல்லைன்னா ஃபைனு, ஆர்சி புக் இல்லைன்னா ஃபைனு, இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஃபைனு, எல்லாத்துக்கும் ஃபைனு. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா ஃபைனு. ஆனால் குடிக்க போகும்போது எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி குடிக்க போகும்போது வண்டியில் போகலாம். குடிக்க போகிறாரு. டாஸ்மாக் அரசாங்கத்துடைய நிறுவனம், அரசு நடத்துகிற நிறுவனத்துக்கு குடிக்க போகிறாரு. குடிக்க போயிட்டு குடிச்சிட்டு அரசுக்கு நிதியை கொடுத்துட்டு உழைச்ச காசில் 200 ரூபா 300 ரூபா கொடுத்துட்டு அவர் அரசுடைய வருமானத்தை ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வராரு. நடந்தாயா வர முடியும்? நடந்து வந்தால் நல்லா இருக்குமாயா? நடந்து வந்தால் தள்ளாடி கீழே விழுந்துருமா, தண்ணி லாரியை ஏற்றிட்டு போயிடும். அதனால பைக்கில் அல்லாடி போகிறான். குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்பு தான் ஐயா, ஆனால் குடிக்க வைக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு இல்லைங்களா ஐயா? ஐயா எசமானே, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறது தப்புனா குடிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய தப்புங்க. இதை பற்றி ஏன் ஒரு விழிப்புணர்வு கூட பண்ண மாட்டீங்க? கேரளா அரசாங்கம் வீதிக்கு வீதி கல்லுக்கடையை திறந்து வச்சிருக்குது. கேரளாவுக்கு போயிருந்தேன் ஒரு சிகிச்சைக்காக. இங்கே சிகிச்சை எடுத்தால் கொண்டு போடுவாங்கன்னு பயந்து போய் கேரளாவுக்கு போனேன். அரசு மருத்துவமனை பயமாக இருக்குது. கால் வலின்னு போனால் காலில் ஆப்ரேஷன் பண்ண சொல்லி காலை வெட்டி தங்கச்சி பிரியாவை கொன்னே விட்டாங்க. அதுலேருந்து நான் அரசு மருத்துவமனை பயம் வந்துருச்சு. நான் அரசு மருத்துவமனையில் மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை வந்து சேகர் பாபு மரியாதைக்குரிய மா சுப்பிரமணியனே லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் கம்பியை விட்டு கடாப்பாறையை விட்டு தான் நோண்டி எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பயமாக இருக்குது. அமைச்சருக்கே பாதுகாப்பு இல்லைன்னு எனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நான் கேரளாவுக்கு போனேன். அங்கே 100 ரூபா ஒரு பாட்டில் கல். குடிச்சியான்னு கேட்காதீங்க. 100 ரூபா ஒரு கல். ஒரு சுண்டல் 30 ரூபா, ஒரு மீன் குழம்பு 30 ரூபா. 160 ரூபாயில் 5 ரூபா. மதுரம்னா இங்கே நல்ல அந்த மாதிரி மதுரமாயிட்டு 160 ரூபா. இயற்கை பானம், தென்னம்பால், தென்னை மரத்துலேருந்து எடுக்கிற அன்பிற்குரிய மக்களை, இத்தினூண்டு புல்லுடைய சாறு உடம்புக்கு நல்லது என்றால் இவ்வளவு பெரிய தென்னை மரத்து சாறு, பனை மரத்து சாறு உடம்புக்கு நல்லதா இல்லையா? நல்லதா இல்லையா? நம்முடைய முன்னோர்கள் ஒரு பனை கல்லு குடித்தார்கள், 14 பிள்ளை பெற்றார்கள். இவன் டாஸ்மாக்களை சாராயம் குடித்தான், ஒரு பிள்ளைக்கு முக்கிக்கிட்டு இன்னைக்கு இன்ஃபர்டிலிட்டி சென்டர் ஆண்மை குறைவு மருத்துவமனை போய் நிற்கிறான். தமிழ்நாடு முழுக்க ஆண்மை குறைவு மருத்துவமனை, தமிழ்நாடு முழுக்க பிள்ளை பேர் இல்லை. காரணம் என்ன? இந்த டாஸ்மாக். கல்லு குடிச்சா அன்னைக்கு வீரியமா இருந்தான்.
14 பிள்ளை. எங்க பாட்டிக்கு 14 பிள்ளை, எங்க பாட்டி எங்க அம்மாவோட அம்மாவுக்கு 14 பிள்ளை, எங்க அப்பாவோட அம்மாவுக்கு 14 பிள்ளை, எங்க அப்பா 8வது பிள்ளை. 14 பிள்ளையை பெத்தெடுத்து வளர்த்தான். இவன் ஒருவனுக்கு ஒருத்தி, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கு எதுக்கு மற்றொருவர். அதையும் தாண்டி நாம் ஒருவர், நாம் மட்டுமே ஒருவர், சிங்கிள்ஸ். அதுல எல்ஜிபிடின்னு ஒண்ணு, அது ஒரு கூட்டம். எப்படி மாறிடுச்சு பாரு. அப்ப என்ன, நம்முடைய உணவு பழக்க வழக்கங்களை மாத்தி விட்டது யாரு? நம்முடைய கள்ளுக்கடைகளை மூடி இந்த டாஸ்மாகை திறந்து வச்சுதாரு. கள்ளுக்கடை திறந்தா தமிழன் வாழ்வான், ஒரு ஏழை விவசாயி வாழ்வான், ஒரு பனையேறி வாழ்வான். அதுல பெரிய போதை கிடையாது, தூக்கம் தான் வரும், இந்த மாதிரியான நோய்கள் வராது. தமிழ்நாடு முழுக்க அன்பிற்குரிய சொந்தங்களை, தமிழ்நாடு முழுக்க 1920ஆம் ஆண்டு பாரதி உயிரோடு இருக்கிற பொழுது அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் 10 கோடி பனை இருந்திருக்கிறது. ஆண் பனை, பெண் பனை, குந்தப்பனை, தாலிப்பனை, குமுதிப்பனை, சாற்றுப்பனை, ஈமைப்பனை, ஈச்சம்பனை, குண்டுப்பனை, அலாம்பனை, கொண்டிப்பனை, ஏதிரிப்பனை, ஏசருப்பனை, காட்டுப்பனை, கதலிப்பனை, வலியப்பனை, நிலப்பனை, சனப்பனை, அழகுப்பனை, வாதப்பனை என்று 34 வகையான பனை மரங்கள் தமிழர் நிலத்தில் இருந்தது. இன்றைக்கு இருக்கிறதா? இந்த ஆட்சியில் இருக்கிறதா? அழிச்சிட்டான். நம்முடைய வருமானம் என்ன எதையும் தெரியாம மின்சாரத்துறை நஷ்டத்துல ஓடுது. அது அணில் கடிச்சு வச்சிருது, நஷ்டத்துல ஓடுது. போக்குவரத்து துறை 1 கிலோமீட்டருக்கு 58 ரூபாய் நஷ்டத்துல ஓடுது. மது விலக்கு மற்றும் ஆயத்துறை, மரியாதைக்குரிய செந்தில் பாலாஜி அவர்களுடைய துறை, மது விலக்கு, டாஸ்மாக் நஷ்டத்தில் ஓடுகிறது. ஆனால் பொங்கலுக்கு 350 கோடி, தீபாவளிக்கு 600 கோடி விற்பனையாகிறது. மதுரையில் மட்டும் எங்க ஊர்கார மதுரைக்கார மட்டும் போன வருஷம் 175 கோடி குடிச்சிருக்கேன். குடிச்சிட்டு உதயநிதி உதயநிதி அப்படின்னு பாட்டு போட்டிருக்காங்க. திரையுலக கலைஞனவன், திறமையான மன்னிதனவன், திரையுலக கலைஞனவன், திறமையான மன்னிதனவன், கலங்கத்தை உதயநிதி உதயநிதின்னு பாட்டை போட்டுட்டு இருக்காங்க. குடிச்சுட்டு தான் பாடுறாங்க. திருப்பூர்ல 150 கோடிக்கு வருமானம். என்ன, திருப்பூர் பனியங்கம்பல் வேலை பார்த்தவங்க பூரா நைட்டு தீபாவளிக்கு ஏறும்போது கோட்டை போட்டு பஸ்ல படுத்துறது. தலைவர் கலைஞர் வாழ்க, தளபதி ஸ்டாலின் வாழ்க, அக்கா கனிமொழி வாழ்க அப்படி படுத்துவாங்க. அவங்க தான் வாழ வச்ச தெய்வங்கள். அப்போ டாஸ்மாக் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் 350 கோடி 400 கோடி விற்பனையாகுது. ஆனாலும் நஷ்டத்துல ஓடுது. நம்பினாதான் சோறு. நம்பலனா நீ பிஜேபி பி டீம், நீ ஆன்டி இண்டியன். நம்பலனா நீ கைகூலி. நம்பணும். சரி, நஷ்டத்துல ஓடுது. இத்தனை துறைகள் நஷ்டத்துல ஓடுத 18 மாதங்கள் ஆகிறது. அன்பிற்குரிய சொந்தங்களே, திராவிட மாடல் ஆட்சி மலர்ந்து ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு, அதுதான் மக்களோட முடிவு தான். முடிஞ்சு அந்த முடிவு போட்டு 18 மாதங்கள் ஆகிறது. ஒரு துறையில கூடவாயா உங்களால வளர்ச்சி வைக்க முடியல? எடப்பாடி பழனிசாமி, எடுபடி பழனிசாமி, அடிமை பழனிசாமி, அது சங்கி பழனிசாமி, பாஜகவுடைய பழனிசாமி, அது உலகத்துக்கே தெரியும்ல. அவர் ஆட்சியில் எதுவுமே வளரல. அப்புறம் நீங்க 18 மாசமாக புண்ணாக்கு வித்தது என்ன? புடலங்காய் வித்தது என்ன? நீங்கள் பூ வித்தது என்ன? நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு துறையை கூட, ஒரு இன்ச்சு கூட உங்களால் வளர வைக்க முடியல. சரி, டாஸ்மாக கூட வளர வைக்க முடியல. தமிழ்நாடு முழுக்க தனியார் பேருந்துகள், கேபிஎன் டிராவல்ஸ், ஏபிடி டிராவல்ஸ், அந்த டிராவல்ஸ், இந்த டிராவல்ஸ் என்று இருக்கிறது. எல்லா டிராவல்ஸும் வருமானத்தில் ஓடுது, லாபத்தில் ஓடுது. ஆனால் அரசு பேருந்துகள் நஷ்டத்தில் ஓடுது. எப்படி? நஷ்டத்துல ஓடுற அரசு பேருந்துக்கு என்ன மண்ணாங்கட்டிக்கு, என்ன மயிலாடுதுறைக்கு இலவச பஸ் ஒருத்தனா கேட்டதுண்டா? என்ன இதுக்கு நஷ்டத்துல ஓடுதுலப்பா? அப்புறம் முகத்துக்கு மட்டும் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி ஒரு பிங்க் பேருந்து போட்டு கான்ட்ராக்ட் யாரும் தெரியுமில்ல? அவன் ஒரு களவாணி பையன், ஒரு முள்ள மாதிரி பையன், ஒரு முடிச்சு வைக்க பையன், ஒரு கேப் மாதிரி பையன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ட்விட்டர்ல போட்டிருக்கான். இந்த கான்ட்ராக்டர் அவன் யாரும் தெரியல, ஏதோ ஒரு சில்லற பையன், அவன் சின்ன பையன், சில்லற பையன். ராஜீவ் காந்தியா? அவர் செத்து விட்டார். ராஜீவ் காந்தி செத்துட்டார்ல. ராகுல் காந்தி அப்பா சொல்றாரு, அவர் இல்லைங்க, இது யாருன்னு தெரியல. அந்த கேப் மாதிரி அந்த கம்முனாட்டி காசை வாங்கிக்கிட்டு மொத்தத்துக்கும் பயன் அடிக்காம முன்னாடி மட்டும் அடிச்சு வச்சிருக்கான். இந்த உலக இலையில் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி அசிங்கமா இருக்கு கருமா. சரி, இலவச பேருந்து விட்டிய, அதையாவது புதுசா விட்டியா? எங்க அக்கா தங்கச்சிகளுக்கு பழைய பேருந்து. இந்த பழைய பேருந்துல இந்த அமைச்சர்மார்கள் பொண்டாட்டி, இந்த எம்எல்ஏ பொண்டாட்டி, இந்த கவுன்சிலர் பொண்டாட்டி, இந்த சேர்மன் பொண்டாட்டி, இந்த மேயர் பொண்டாட்டி போவாளா? போவாளா? கழிவறை வச்சுக்கான். கழிவறை, ஆவடி கழிவறை போய் பாருங்க, மாநகராட்சி கழிவறை. இந்த கழிவறையில ஒரு நாள் உங்க பொண்டாட்டிகள் எல்லாம் போய் சிறுநீர் கழிக்க முடியுமா? உங்க வீட்டில் யாராவது ஒருத்தர் போக முடியுமா? அப்ப எங்க அக்கா தங்கச்சி, எங்க அண்ணன் தம்பி, எங்க ஆளுக்கு மட்டும் போகணும். என்னடா எவ்வளவு ஏத்தம்! நீங்க மட்டும் பார்ச்சுனர், ஹம்மரு,
லேண்ட் குரூசரில் போவீங்க. நாங்கள் மட்டும் ஓட்ட பஸ்ஸில் போனோம். என்புக்குரிய மக்களை எல்லா ஊர்லேயும் பஸ் இருக்குது. எல்லா ஊர் பஸ்லையும் ஏறும் வழி இறங்கும் வழி 2 வழி தான் இருக்கும். ஆனால் தமிழ்நாடு அரசு பேருந்து மட்டும் ஏறும் வழி இறங்கும் வழி எமலோகம் போகும் வழின்னு 3வது வழி வச்சுக்கிறான். பேருந்தில் பின்னாடி ஓட்ட, பஸ்ஸில் தொங்கிக்கிட்டு போகிறான். மேரியர் பிரியா தொங்கிட்டு போன மாதிரி தொங்கிட்டு போகிறான். பஸ் பூரா ஃபுட்போர்ட் அடிக்கிறான். பஸ் பூரா ஃபுல்லாக போகுது. ஆனாலும் நஷ்டத்தில் போகுது. நீ நம்பலன்னா நீ சங்கி, நீ பாஜக பி டீமு. எப்படி பாருங்க. தமிழ்நாடு அரசுக்கு 5,78,000 கோடி கடன். காவல்துறைக்கு சரியான சம்பளத்தை கொடுக்க முடியல, பென்ஷனை கொடுக்க முடியல, அரசு பேருந்து ஓட்டுநருக்கு சம்பளத்தை கொடுக்க முடியல. சிறை காவலர்கள் அகவலைப்படி கேட்கிறாங்க, கொரோனா காலத்தில் நாங்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கோம், எங்களையும் முன்கள பணியாளராக அறிவித்து காவல்துறைக்கு கொடுத்தது போல எங்களுக்கு முன்கள பணியாளராக அறிவித்து 5,000 ரூபாய் கொடு. எத்தனையோ சிறை காவலர்கள் மரணம் அடைஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு நிவாரணம் கொடு என்று சிறை காவலர் கேட்கிறாங்க. காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழ்நிலை காவலர்கள் தங்களுடைய சம்பளத்தை உயர்த்த கோரி கோரிக்கை வைக்கிறாங்க. இந்த ஏஆர் போலீஸ் எவ்வளவோ கோரிக்கை வைக்கிறாங்க, சம்பள உயர்வு கேட்டு. தொடர்ச்சியா வேலையை போட்டு அவங்களை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. அவங்களுக்கு சம்பள உயர்வு இல்ல. எல்லா அரசுகளுக்கும் சம்பளம் போடல. ஆனால் 5,78,000 கோடி கடன் இருக்கிற தமிழ்நாடு அரசுக்கு பொங்கலுக்கு என்ன மயத்துக்கடா 1000 ரூபாய்? என்ன மயத்துக்கு 1000 ரூபாய்? இந்த 1000 ரூபாய் நீ கொடுத்தா தான் நாங்க பொங்க வைக்க முடியுமா? இந்த 1000 ரூபாய் நீ கொடுத்தா தான் நாங்க வந்து கரும்பு வாங்க முடியுமா? தமிழ் தேசிய இனத்தினுடைய ஒரே ஒரு பண்டிகை பொங்கல் பண்டிகை. அந்த பொங்கலை கூட எங்களை கொண்டாட முடியலனா 70 வருஷமா நீங்க கலட்டி கேப்ப நட்டது என்னடா? 70 வருஷமா நீங்க செஞ்ச ஆட்சி என்ன அப்படின்னு பேஸ்புக்ல ஒருத்தன் ட்விட்டர் போட்டிருக்கான். நான் பேசல, அவங்க பேசினதெல்லாம் தொகுத்து உங்ககிட்ட சொல்ல வந்திருக்க நான் ஒரு ஆள், அவ்வளவுதான். இப்படி போட்டிருக்காங்க நிறைய சோசியல் மீடியால எழுதுறாங்க. 5,70,000 கோடி கடன் இருக்கும் போது எதற்காக இலவசம், எதற்காக கிஃப்ட்? உன் வீட்டு பிள்ளைய வாழ வைக்க முடியல, உள்ளூர் ஆட்டக்காரிக்கு எதுக்கடா 500 ரூபாய் மானங்கட்ட பஞ்சாயத்துன்னு ஒருத்தன் கேட்கிறான். கடன் அட 18 மாதங்கள் ஆச்சு. இந்த கடனை அடைப்பதற்கான வழி என்ன? பொருளாதாரத்தை மேம்படுத்த வழி என்ன? முடியலையா? சீமான்ட்ட 15 நாள் இந்த ஆட்சியை கொடுத்து பாடுறா. 15 நாள்ல இந்த நாட்டை எப்படி மாத்திக்கிறோம்? 15 நாள், 2 வாரம், ஒரு நாள் பத்தாது. ஏன்னா இவன் பண்ண திருட்டு வேலைக்கு ஒரு நாள் பத்தாது. நம்ம ஒரு நாள் முதல்வர் மாதிரி கேட்க முடியாது. 15 நாள் கொடுத்து பாரு. முடியல உன்னால. எல்லா ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரியும் உட்காந்துட்டு ப்ளீஸ் ஹெல்ப் மீ, என்ன பண்ணன்னு தெரியல, எப்படியோ பிரசாந்த் கிஷோரை ஏமாத்தி 350 கோடி கொடுத்து ஆட்சிக்கு வந்துட்டோம், எப்படி நம்ம டெவலப் பண்றது, எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துன்னு சொல்லி ஸ்டாலின் ஐயா, தம்பி தெரியுமா உனக்கு, ஸ்டாலின் ஐயா உட்காந்துக்கிட்டு கான்ஃபரன்ஸ் போடுறாரு. கலெக்டர்லாம் கூட்டு வச்சு பொருளாதாரத்தை மேம்படுத்த வழி சொல்லுங்கன்னு. யார்? ஐபிஎஸ் ஐஏஎஸ் அதிகாரிகள். இந்த ஆட்சியை நடத்துவது உதயநிதி ஸ்டாலின், இந்த ஆட்சி நடத்துவது ஸ்டாலின் நீங்க நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி ஏமாளி கிடையாது. இந்த ஆட்சியை நடத்துவது யார் தெரியுமா? உதயச்சந்திரன் ஐஏஎஸ் என்கிற ஒரு அதிகாரியும், இந்த ஆட்சி நடத்துவது இறையன்பு ஐஏஎஸ் என்கிற ஒரு அதிகாரியும், இந்த ஆட்சி நடத்துவது சைலேந்திர பாபு ஐபிஎஸ் என்கிற இந்த 3 அதிகாரியும் தான் தமிழ்நாட்டை ஆளுகிற முதலமைச்சர்கள். வேற எவனும் கிடையாது. இவங்க பொம்மை. ஐயா ரிமோட்டை வச்சு ஆம்புலன்ஸ் 100 ஆம்புலன்ஸ் கொடுக்கணும், திறந்து விடுங்க போலாம் ஐயா. ஐயா அரசு மருத்துவமனை திறக்கிறேன், முடிஞ்சு சிக் சிக், அவ்வளோதான். எதுவும் தெரியாது. ஸ்டெர்லைட் பிரச்சனையா, கூடங்குளம் பிரச்சனையா, அணு உலை பிரச்சனையா, இல்லை இங்கே விவசாய பிரச்சனையா, இல்லை வட இந்தியனுடைய வருகையா, எதை பற்றியும் கவலைப்படக்கூடியது, எதை பற்றியும் கவலை இல்லை. இவர்கள் தான் சொன்னார்கள் 2,000 ரூபாய் பொங்கல் பரிசு பத்தாது, 4,000 ரூபாய் கொடுங்க என்று அக்கா கனிமொழியும், 2,200 ரூபாய் பத்தாது 5,000 ரூபாய் கொடுங்க என்று சின்னசாமியின் இளவரசர் மரியாதைக்குரிய சேப்பாக்கத்துடைய சேகவரா உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் 5,000 ரூபாய் கொடுங்க சொன்னாங்க. இன்னைக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு ஏவா வேலு என்கிற ஒரு அருமையான அமைச்சர், அவர் முகத்தில் முடிச்சுட்டு போனோம்னா முழுக்க முழுக்க புண்ணியங்கள் மட்டும் தான் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அமைச்சர், அவர் ஒரு அருமையான அமைச்சர். தப்பா சொல்லுங்க, உண்மையிலே நல்ல மனுஷன். கலைஞர் கருணாநிதி அவர்களே அவருடைய முகத்தை தான் முழிப்பாராம். அதனால தான் அவளை சொத்து சேர்த்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான அமைச்சர். அவர் சொல்றாரு 1000 ரூபாய் இது கொடுத்துருக்குறோம், தேவைப்படுறதை வாங்கிக்க. ஆமாம், இந்த 1000 ரூபாயில போயிட்டு ஃபீனிக்ஸ் மால்லையும் ஃபோரம் மால்லையும் போயிட்டு நல்ல 1000 ரூபாய்க்கு ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு 4-5 சென்ட் பாட்டிலு, நல்ல லூயிஸ் பிலிப் ஷர்ட்டு, நல்ல அடிக்டாஸ் ஷூ வாங்கிட்டு இந்த 1000 ரூபாயில போயிட்டு நல்ல ஃபோரம் மாலில் ஃபுல்லுக்க பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே ஐநாக்ஸ் தியேட்டரில் போயிட்டு புதுசாக வந்துக்கிற அவதார் 2 படத்தை பார்த்துட்டு குடும்பத்தோட அப்படியே நேராக மெரினா பீச்சில் போயிட்டு செல்வி அக்கா கடையில் போயிட்டு நல்ல ஐர மீன் குழம்பும் நல்ல வஞ்சர மீன் குழம்பும் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற ரூபாயில் கேபிஎன் டிராவல்ஸை புக் பண்ணி திருநெல்வேலியில் போயிட்டு அப்படியே பொங்கலை கொண்டாட்டு வந்துடும். என்னங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப சிறப்பு. 1000 ரூபாய் எங்களுக்கு பத்தாது, 1000 ரூபாய் ரொம்ப அதிகம்யா, மிச்சம் இருந்துச்சுங்க நாங்கள் கொண்டு போய் அரசுடைய முதலமைச்சர் நிவாரண நிதியில் கொடுத்துட்றோம். இவ்வளவு ஃபோரம் மாலில் செலவு பண்ணி நீங்கள் மெரினா செல்வி மெஸ்ஸுக்கு போய் திருநெல்வேலிக்கு போயிட்டு வந்தால் கூட இந்த பணம். ஆனால் 1000 ரூபா பத்திரமா செலவு பண்ணி கில்லி படத்தில் உங்கள் அப்பா கொடுப்பார்ல எண்ணிட்டு
பத்திரம் 100 ரூபா. அது மாதிரிதான். என்ன ஒரு கொடுமை பாருங்க. இதை கேள்வி கேட்பதற்கு கூட, இதை பேசுவதற்கு கூட தமிழ்நாட்டில் ஊடகம் இல்லை. எல்லா ஊடகங்களும் விலைக்கு வாங்கப்பட்டு விட்டது. அன்பிற்குரிய மக்களே, வட இந்தியர்களின் வருகை என்பது எப்படி தமிழ்நாட்டுக்குள்ளே இன்றைக்கு நாம் புலம்பிக் கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு நாம் அழுது கொண்டிருக்கிறோமோ, தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று, அப்படி நம்முடைய பேரப்பிள்ளைகள் காலத்திலே வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வட இந்தியருடைய வருகையை நாம் கண்டிக்கிறோம். தமிழக அரசு உண்மையிலே இந்த மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் அக்கறை இருந்தால், இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நேசித்தால், இந்த மண்ணுடைய மக்களுடைய வாக்குகளை வாங்கி ஆட்சிக்கு வந்த நீங்கள் தயவு செய்து தமிழ்நாடுடைய அரசு துறை பணிகளில், தமிழ்நாடுடைய தனியார் நிறுவனங்களில் வட இந்தியர்கள் மட்டுமே வேலைக்கு வர வேண்டும், வட இந்தியர்கள் வரக்கூடாது, தமிழர்கள் மட்டுமே வேலைக்கு வர வேண்டும் என்று நீங்கள் சட்டத்தை உடனடியாக இயற்ற வேண்டும். அது மட்டும்தான் தமிழ்நாட்டை, தமிழர்களை, தமிழ் இளைஞர்களை காக்கிற ஒரே ஒரு வழி. நம்ம அண்ணன் தம்பி தான் திமுக இருக்கிற, நம்ம கோப்பல்ல, அவங்க எல்லாம் பாவம் பொழைக்கிறதுக்காக இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் நாம பேசுனதெல்லாம் தெரியாமல இருக்கும். திமுக கரவெட்டி கட்டிக்கிட்டு ஏதோ சம்பாதிப்பிற்காக கக்கூஸ் கான்ட்ராக்ட், சைக்கிள் ஸ்டாண்ட் கான்ட்ராக்ட், பஸ் ஸ்டாண்டு கான்ட்ராக்ட், ஏதோ கான்ட்ராக்ட் பொழைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயும் தெரியும் இது குடும்ப ஆட்சி, இது மோசமான ஆட்சி, இது கொள்ளையடிக்கிற ஆட்சி. அதிமுக அவங்க கொள்ளையடிச்சு நமக்கும் தருவான், இவன் மொத்தமாக கொள்ளையடிச்சு நமக்கு தரமாட்டான். பல திமுக ஒன்றிய செயலாளர்கள், பல திமுக பேரூராட்சி தலைவர்கள், பல திமுக ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், திமுக கவுன்சிலர்கள் எனக்கு தகவல் சொல்றதே அவங்க தான். நீங்க நினைக்கிறீங்க நான் பேசுற கண்டனா நான் சிந்திக்கிறது கிடையாது. திமுக கூடி நம்ம சொந்தக்காரங்க, நம்ம அண்ணன் தம்பி, திமுக குடும்பத்தின் மீது வெம்பி இருக்கிறவங்க தான் நமக்கு டேட்டாவே கொடுக்க முடியாது. நம்முடைய ஸ்லீப்பர் செல்லு புழுக்க திமுக தான் இருக்கு. திமுக இருந்து சொல்றாங்க இதை பேசு, இதை பேசுங்க, இப்படி பண்றாங்க, இப்படி பண்றாங்கன்னு, இங்க சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்களும் ஒரு நாள் திருந்தி வருவார்கள். அவர்கள் தமிழர்களாக இருந்தால், அவருக்கு தமிழ் பற்று இருந்தால், அவர்கள் இந்த மண்ணையும் மக்கள் நேசித்தால், திமுகவில் இருப்பவர்களும் வாக்களிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். இந்த பட்டாபிராம் தொகுதியில, இந்த ஆவடி தொகுதியில, இந்த பட்டாபிராமில் மிகப்பெரிய வட இந்தியருடைய ஆதிக்கம் இருக்கிற இந்த இடத்தில், பிறமொழியாருடைய ஆதிக்கம் இருக்கிற இடத்தில் நாம் தமிழர் கட்சியை ஒரு கோட்டையாக மாற்றிக்கொண்டிருக்கிற தம்பி நல்ல தம்பி அவருடைய கரத்தை வலுப்படுத்துங்கள். வருகிற சட்டமன்ற தேர்தலில் விவசாய சின்னத்திலே வாக்களித்து நாம் தமிழர் கட்சியை நீங்கள் வெல்ல வைக்க வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி மட்டும்தான் தமிழ்நாட்டில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்குமான ஒரே தீர்வு. அன்பிற்குரிய மக்களே, மாவீர சிந்திய குருதி நாம் தமிழர் தமிழ்நாட்டிலே வெல்ல போறது உறுதி. நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.